போகக்கூடாது. சாகாத உயிர் வேகாத உடல் இவனுக்கு சாகே வரலன்னு சொல்லி இந்த அகிலத்துல எல்லாரும் கூடி என்னை எரிக்கலாம்னு சொல்லி கட்டையை கூட்டி அந்த தீரை கட்டி எரித்து வச்சு எரித்தா கூட என் உடல் எரிந்து போகக்கூடாது. சாகாத உயிர் வேகாத உடல் அழியாத செல்வம் 32 செல்வத்துல ஒரு செல்வம் கூட இல்லை என்று போகக்கூடாது. உன் வயிற்றுல இன்னும் கருவே உருவாகவில்லை. அப்படி 16 செல்வத்துல சிறந்த செல்வம் மக்கள் செல்வம். அப்படி மக்கள் செல்வத்தோடு 16 செல்வத்தையும் பெற்று பெருமையா நான் ஆள வேண்டும். இந்த அண்டத்தையே கட்டி நான் ஆள வேண்டும். எல்லா தேவர்களையும் அழிக்க வேண்டும். சாகாத உயிர் வேகாத உடல் அழியாத செல்வத்தை பெற்று வருகிறேன். வெள்ளிகிரி சென்று முக்கண்டாராகிய பரமேஸ்வரர் நேர்முறையாக பார்த்து வரம் வாங்கி வருகிறேன். ஒரு இடத்துல ஒரு வாய் வார்த்தை சொல்லிட்டு போலாம்னு தான் அழைத்தேன் தேவி. ஆமா, சாகாத வரம் வேகாத உடல் அல்ல குறையாத செல்வத்தை செல்வத்தோடு அப்பேற்பட்ட வரங்களை நான் பெற்று வருகிறேன் தேவி. ஆம் தேவி. அதனால் எனக்கு விடை கொடுத்து அனுப்புவோம் என்று அழைத்தீர்கள். ஆம் தேவி. தேவியா, அதாவது அந்த மரத்துக்கு நீ சென்ற வேலையிலே அரண்மனையிலே அயர்ந்து நித்திரையாகி கொண்டிருந்தேன். என் தேவி நித்திரையா இருக்கின்ற போது அப்படி நித்திரையாகி கொண்டிருக்கும் வேலையிலே கடந்த இரவுல சுவாமி எனக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா? என்னாடி நடந்தது? என்ன சொல்லுகிறாய்? போனி
நான் தேர் வந்து வீதியில் நிற்க கண்டேன். அந்த தேவர்களும் கைலாயம் போக கண்டேன். சுவாமி அப்பேற்பட்ட சகனமும் அதாவது ஆகாத கனவும் எனக்கு தோன்றியது. நீங்கள் போய் வரவாங்கினால் உங்களுக்கு ஏதாவது சேதம் ஆகிவிடும் என்றால் பயமா இருக்குது. நான் சாகிறவனா? நானாடி சாகிறவன்? அடி போக தரவாடியில பொண்ணா அங்கு சொல்ல வந்தா. என்ன யார் அடிச்சது? அடிச்சியா? என்ன யார் அடிச்சது? அடிச்சியா? அடியே தேவியா, சாகாத உயிர் வேகாத உடல் அழியாத செல்வ ஆயுள் வரத்தை பெற்று வருகிறேன். கலைஞரி போகிறேன். ஈஸ்வரத்தான் சென்று வரம் பெற்று வருகிறேன் சொல்லும் போது ஏண்டிய மூட்ட போறேன்னு சொல்லும் போது பொல்லாங்கு சொல்லவே வந்திருக்கிறாயா? இது உனக்கே நல்ல இப்படியே தாண்டா. என்னைக்கு இவ்வளவு மாலையிட்டு வீட்டுக்கு போட்டு வந்தோம் அடிக்கிறாரு. பகலான செவக்கிறதுக்கிட்ட அடிக்கிறாரு. ஒண்ணு பண்ண முடியாது. என்ன பண்ணுவ? செல்பு முண்டல்ல எதை சொன்னாலும் சரி சரி மண்ணான்னு சொல்லி தலைகுமிந்து சரின்னு ஒத்துக்கொள்ளுவாய். இன்னைக்கு நான் வரத்துக்கு போகும்போது ஆகாத சொப்பனம் கண்டு போக வேண்டாம்னு சொல்றியே. உங்களுக்கு எதுவுமே பண்ணாதா? ஒண்ணுமாகாதடி எனக்கு. ஏன் தெரியுமா? வீட்டுக்காரரு அஞ்சாத நெஞ்சம் கொட்டும். அஞ்சாத நெஞ்சும். ஏன்டா என் மனைவி பாசல் தட்டுறது ஏன்டா ஓய்க்கு அடிக்கிறா? நானும் பாத்துதாங்க. அப்படி என்ன பத்தி தெரியாத பண்ணுங்க பாரு. என் வீட்டுக்காரரு ஆமாமா எதுக்கும் அசையாத சிங்கம். ஏன் நெஞ்சமோ அஞ்சாத நெஞ்சம். ஏன் நெஞ்சமோ அஞ்சாத நெஞ்சம். நான் துணிஞ்சு நின்னுட்டா சிங்கம்டா. தேவி சாகாதவரும் வேகாத உடல் அல்ல குறையாத செல்வம் என்ற வரத்தை பெறத்தான் வேண்டுமா? ஆம் தேவி. கையிலங்கிரி சென்றுதான் ஆக வேண்டும். போய்த்தாராக வேண்டும். தேவியாகப்பட்ட என்னிடத்திலே அதாவது வெளிப்பட்டு சென்றால் தாங்களுக்கு ஒரு சந்தோஷம். அனுப்பி வச்சா எனக்கு ஒரு சந்தோஷம். அனுப்பி வச்சா நமக்கு காசு எனக்கு தேவி அதனாலே அதாவது வீரத்தோடும் தீரத்தோடும் அதாவது பதனமாக சென்று சிவனிடத்திலே வரங்களை பெற்று வாருங்கள் சுவாமி. என் தேவி வரவாங்கிறதே வாங்குறீங்க. என்னடி என்னுடைய தேவையாகப்பட்டவங்களும் என்னைக்குமே சாகவே கூடாது. இந்த இளமை என்னைக்குமே குறையவே கூடாது. இதுக்கு மேல வளரக்கூடாது. வரங்களை வாங்குவாங்க. நானும் பார்த்துட்டு இதுக்கு மேல வளர மாட்டேன். ஆனா தேவி நான் ராஜாவா இருக்கிறவரா நீ ராணியாவா இருக்கணும். அப்படித்தானே? நான் சாகலன்னா உனக்கு ஒண்ணுமே ஆகாது. நீ போடு பொட்டோடு தான் அண்ணெல்லாம் இருக்கணும். உனக்கு இருக்கிறதுல எது தெரியுமா அழகு? என்ன? மேலே இந்த முடி அழகு, கீழே இருக்க அந்த கொடி அழகு தான் சுவாமி. கொடியா? இடுப்புல கட்டிக்கிறீங்க வெள்ளி அரினா கொடி. ஆனால் தேவி அப்படியாக இருந்தால் இன்று தினத்திலே கைலங்கரி நான் சென்று முக்கண்டராகி ஈஸ்வரை பார்த்து கடுங்கபம் இருந்து அவரை நேர்முறையாக பார்த்து சாகாத உயிர் வேகாத உடல் அழியாத செல்வம் ஆய்வு வரத்தை பெற்று வருகிறேன். நம்ம பட்டணதாஸ்திரா வந்திருப்பா தேவி. தேவி நீங்கள் எப்போது வருவீர் பணிமேல் வெளிவைத்து காத்திருப்பேன். எப்படா என் பொண்டாட்டி பாசம் அருமை இன்னைக்கு பாக்கு ஆச்சி போச்சுன்னா என் பொண்டாட்டி அப்படி
அதைத்தானே சொன்னேன். அவன்